குக் வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை விலகினது சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை அப்படிங்கறதையும் தாண்டி இந்த பிரச்சனையை மணிமேகலை அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல பப்ளிக்கா ஷேர் பண்ணவே அது சோஷியல் மீடியால ஒரு விவாத பொருளாவே மாறுச்சு. இதை பத்தி பலருமே பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. மணிமேகலை ஆங்கரிங் பண்ணும்போது விஜய் பிரியங்கா அடிக்கடி குறுக்கிட்டு அவங்களோட டாமினன்ஸை காட்டியிருக்காங்கன்னு இது விஷயமா நேரடியா பேசியும் தீர்வு கிடைக்காததுனால சுயமரியாதையை இழந்து நான் அந்த ஷோல இருக்க முடியாது, அதனாலதான் விலகிட்டேன்னு மணிமேகலை மறைமுகமா ஃபீமேல் ஆங்கர்னு மென்ஷன் பண்ணி விஜய் பிரியங்காவை குற்றம் சாட்டி இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே பிரியங்கா இது தொடர்பா எதுவும் பதில் சொல்லாம இருக்காங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மணிமேகலைக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணது, பிரியங்காக்கு எதிராக கர்மா உங்களை சும்மா விடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணது மக்கள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மணிமேகலைக்கு ஆதரவா சிலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில இன்னொரு பக்கம் விஜய் பிரியங்காக்கு சிங்கர் பூஜா, ஷாலின் ஜோயான்னு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பூஜாவும் எந்த விஷயமும் முழுசா தெரியாம ஒருத்தரை கேவலப்படுத்தாதீங்க, அதனால அவங்களும் அவங்க குடும்பமும் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க. டிவியில பாக்குறத மட்டுமே வச்சு ஒருத்தரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் இறக்க குணத்தோட பேசுங்க அப்படின்னு பூஜா ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லி இருந்தாங்க. பூஜாவோட இந்த போஸ்டர் ஷாலின் ஜோயாவும் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் பிரியங்கா பிக் பாஸ் தமிழ் சீசன் 5லயும் கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 5 மூலமா தான் விஜய் பிரியங்கா, அமீர், பாவ்னி, நிரூப்னு இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. இவங்களும் அந்த டைம்ல ஒன்னாவே நிறைய இடத்துக்கு ட்ரிப் எல்லாம் போயிருந்தாங்க. இந்த நிலையில விஜய் பிரியங்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாவ்னி இந்த குக் வித் கோமாளி இஷ்யூவை பத்தி ரொம்ப கோவப்பட்டு இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இன்செக்யூரிட்டி, டாமினன்ஸ் இல்ல, சீக்கிரமே உண்மை தெரிய வரும், நான் பிரியங்காக்காக நிக்கிறேன் அப்படின்னு பிரியங்காக்கு ஆதரவா ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக யூஸ் பண்ணி பாவ்னி இந்த ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க போஸ்டை படிச்சாலே இவங்க மணிமேகலையை தாக்கியும் பிரியங்காவை சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காங்கன்னு தெரியுது. மணிமேகலை அவங்க விலகிட்டன்னு சொல்லி போட்ட போஸ்ட்ல அந்த ஃபீமேல் ஆங்கர் ரொம்ப டாமினன்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் பாவ்னி அது டாமினன்ஸ்ல உங்களோட இன்செக்யூரிட்டியை தான் காட்டுதுன்னு மணிமேகலையை தாக்கி பேசியிருக்காங்க. மேலும் உண்மை தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா பிரியங்கா சீக்கிரமே இது தொடர்பா விளக்கத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குக் வித் கோமாளியில இருந்து சுயமரியாதையை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு மணிமேகலை விலகினது அண்ட் அது தொடர்பா போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.